தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். நீங்கள் ஒரு மூடிய கதவின் முன் நிற்பதாக கற்பனை செய்து பாருங்கள். கதவு பூட்டப்பட்டுள்ளது, ஆனால் சாவி உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். கதவை திறக்கவும் மறுபுறம் என்ன இருக்கிறது என்பதை கண்டறியவும் நீங்கள் சாவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கதவு என்பது மூன்றாவது கண் அல்லது பீனியல் சுரப்பியின் உருவகமாக கருதப்படுகிறது. சாவி என்பது பீனியல் சுரப்பியை தூண்டப்படும் ஒரு செயல்முறையாகும். ஃப்ரீ மேசனரியின் 33வது பட்டத்தில் சாவியை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகளை நாம் பெற முடியும். தியானம், யோகா மற்றும் சூரிய ஒளியை வெளிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். புனித திரவம் என்று அழைக்கப்படும் DMTயின் தன்மை மற்றும் பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவதில் அதன் பங்கு பற்றியும் நாம் அறிந்து கொள்ள முடியும். 33வது பட்டத்தின் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் பீனியல் சுரப்பியை செயல்படுத்த உதவும் நுட்பங்களை பயிற்சி செய்ய தொடங்கவும் முடியும். இந்த காணொளியில் அணுகுவதற்கு கடினமாக இருக்கும் இந்த நீண்ட மறைக்கப்பட்ட போதனைகளுக்கு இடையிலான தொடர்புகளை ஆழமாக ஆராய்வோம். வாருங்கள். யோசனைகளை எளிமைப்படுத்தி அவற்றை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை காண்பிப்போம். எண்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் எப்போதும் இருக்கும். நமது பிறந்த நாள் முதல் வீட்டு எண்கள் அல்லது கடிகாரத்தில் உள்ள மணி நேரம் வரை அவை நம்முடன் பயணிக்கின்றது. அவை எண்ணுதல், அளவிடுதல், தரவரிசைப்படுத்துதல் மற்றும் ஒழுங்கமைத்தல் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை இயற்கை உலகில், அறிவியலில், கணிதத்தில், தொழில்நுட்பத்தில், கலையில் மற்றும் கலாச்சாரத்திலும் உள்ளன. ஆனால் எண்களுக்கும் மறைக்கப்பட்ட அர்த்தங்கள் இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எண்கள் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த சின்னங்களாக திகழ்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு பண்டைய துறையான எண்கணிதம். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தனித்துவமான அதிர்வு உள்ளது. அது நமது ஆளுமை, உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. சில எண்கள் மற்றவற்றை விட சக்தி வாய்ந்தவை, ஏனெனில் அவை பிரபஞ்சத்தின் அடிப்படை கருத்துகளான படைப்பு, பரிணாமம் மற்றும் ஞானம் போன்றவற்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. கபாலாவில் இந்த எண்கள் முதன்மை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை பெரும் ஆன்மீக சக்தியின் கேரியர்களாகவும் கருதப்படுகின்றன. அவற்றில் ஒன்று 33 என்ற எண். பெரும்பாலும் ஆன்மீகம், ஞானம் மற்றும் சக்தியுடன் இது தொடர்புடையது. பல கலாச்சாரங்களில் 33 என்ற எண் முழுமை மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 33 வயதில் இறந்தார். கிறிஸ்தவ மரபில் இயேசு கிறிஸ்து ஒரு மெசியாவாக, அதாவது ஒரு இரட்சகராக கருதப்படுகிறார். 33 வயதில் அவர் இறந்தது அவரது தியாகம் மற்றும் மீட்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. 33 என்பது டெட்ராஹெட்ரானின் சிகரங்களின் எண்ணிக்கையாகும். இது படைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியுடன் தொடர்புடைய ஒரு புனிதமான வடிவியல் உருவகம். டெட்ராஹெட்ரான் பூமி, நீர், காற்று மற்றும் நெருப்பு ஆகிய 4 கூறுகளை குறிக்கிறது. ஹெர்மிடிசியத்தில் 33 என்பது ஒரு முதன்மை எண்ணாக கருதப்படுகிறது. இது அண்ட நல்லிணக்கம் மற்றும் ஆன்மீக உயர்வை குறிக்கிறது. இந்த எண் தெய்வீக மும்மூர்த்திகளையும் பூமிக்குரிய இருமையுடன் இணைத்து
தெய்வீகத்திற்கும் பொருளுக்கும் இடையில் ஒரு சமநிலை புள்ளியை உருவாக்குவதாக நம்பப்படுகிறது. ரோசிக்ரூசியன் பாரம்பரியத்தில் 33 என்பது பெரும்பாலும் ரோசிக்ரூசியன் வரிசையின் மிக உயர்ந்த மட்டத்துடன் தொடர்புடையது. இது ஞானம் மற்றும் ஆன்மீக புரிதலின் மேம்பட்ட கட்டத்தை குறிக்கிறது. எண்கணிதத்தில் 33 என்ற எண்ணை கொண்டவர்கள் பெரும்பாலும் தொலைநோக்கு பார்வையாளர்களாகவும் கூட்டு நனவை ஊக்குவிக்கவும் உயர்த்தவும் ஒரு சிறப்பு நோக்கத்துடன் ஆன்மீக குருக்களாக கருதப்படுகிறார்கள். 33 என்ற எண் 3வது கண் என்றும் அழைக்கப்படும். பீனியல் சுரப்பியில் சுரப்பியுடனும் இது தொடர்புடையதாக அமைகிறது. இந்த சுரப்பி மூளையின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் உள்ளுணர்வு, ஆன்மீகம் மற்றும் உணர்வுடனும் தொடர்புடையது. பீனியல் சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் புனித திரவம் ஆன்மீக உயர்வுக்கு மிகவும் அவசியமாகிறது. இது தூக்கத்தையும் சர்க்காடியன் தாளத்தையும் ஒழுங்குபடுத்தும் மெலட்டோனின் என்ற ஹார்மோனின் உற்பத்திக்கு காரணமாக அமைகிறது. இருப்பினும் பினியல் சுரப்பி DMT அல்லது டைமெத்திலின் டைபன் போன்ற பிற பொருட்களையும் உற்பத்தி செய்கிறது. இந்த பொருள் தனிநபர்களை மற்றொரு நிலை நனவுக்கு அழைத்துச் செல்லும் மாய அனுபவங்களை தூண்டுவதற்காக புனித திரவம் என்று அழைக்கப்படுகிறது. DMT என்பது மனித உடலில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு பொருளாகும். ஆனால் இது சக்ரோனா போன்ற பல்வேறு தாவரங்களிலும் காணப்படுகிறது. இது ஹயகுவாஸ்கா அல்லது காய்கறி தேநீர், யூனியன் ஆஃப் தி வெஜிடபிளில் அழைக்கப்படுகிறது. DMT த ஸ்பிரிட் மாலிக்யூல் என்ற புத்தகத்தில் மனநல மருத்துவர் ரிக் ஸ்ட்ராஸ்மேன் மனிதர்களுக்கு DMTயின் விளைவுகளை முழுமையாக ஆய்வு செய்தார். இந்த ஆராய்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் DMTயை நரம்பு வழியாக உட்கொண்டனர். ஆராய்ச்சியின் முடிவுகள் ஆச்சரியமாக இருந்தன. தன்னார்வலர்கள் பரந்த அளவிலான அனுபவங்களை புகாரளித்தனர். அவற்றில் விரிவாக்கப்பட்ட நனவின் உணர்வுகள், ஆன்மீக நிறுவனங்களுடனான தொடர்பு மற்றும் யதார்த்தத்தின் தன்மை பற்றிய ஆழமான நுண்ணறிவு ஆகியவை அடங்கும். புனித திரவத்தின் கருத்து பெரும்பாலும் DMTயை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த வெளிப்பாடு DMT என்பது ஆன்மீக உலகத்துடன் நம்மை இணைக்கக்கூடிய ஒரு புனிதமான பொருள் என்ற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீகத்துடன் வலுவாக தொடர்புடைய பீனியல் சுரப்பியால் DMT வெளிப்படலாம் என்றும், எனவே இது 3வது கண் என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் ஸ்டார்ஸ்மேன் கூறுகிறார். அறிவியல் மற்றும் ஆன்மீக கண்ணோட்டங்கள் இரண்டும் 3வது கண்ணை தகவல்களை பரப்புவதற்கும் பெறுவதற்கும் ஒரு மையமாக கருதுகின்றன. எனவே தொடக்கத்திற்கு திரும்புகையில் புனித திரவம், பீனியல் சுரப்பி மற்றும் எண் 33 ஆகியவற்றிற்கு இடையான தொடர்புதான் என்ன? மர்ம புள்ளிகளால் பரப்பப்படும் கருத்துக்கள் எண் 33 பீனியல் சுரப்பியின் முழு செயல்பாட்டுதலுடனும் ஆன்மீக நனவின் விரிவாக்கத்துடனும் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. ஆழமான ஆன்மீக அனுபவங்களை ஊக்குவிப்பதற்கான முக்கிய வழிகளில் ஒன்று பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவதாகும். இந்த செயல்படுத்துதல் மூலம் உயர்வுக்கு வழிவகுக்கும் புனித திரவத்தை உற்பத்தி செய்து வெளியிடவும் முடியும். மேலும் இந்த செயல்பாட்டில் 33 என்ற எண் மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். ஆன்மீக ரீதியில் உங்களை உயர்த்த 33 என்ற எண்ணை பயன்படுத்த பல வழிகள் உள்ளன. ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில் அந்த எண் தோன்றும்போது அதில் அதிக கவனம் செலுத்துவது. எண் 33 பல்வேறு வடிவங்களில் தோன்றலாம். எடுத்துக்காட்டாக உரிமத் தகடுகள், தொலைபேசி எண்கள், தேதிகள் அல்லது மணி நேரங்கள் போன்றவைகளாகும். நீங்கள் 33 என்ற எண்ணை கவனிக்கும் போது உங்கள் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாக கருதுங்கள். ஆன்மீக ரீதியில் உங்களை உயர்த்த 33 என்ற எண்ணை பயன்படுத்துவதற்கான மற்றொரு வழி அதை பற்றி தியானிப்பதாகும். எண்ணை மனோரீதியாக திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமோ அல்லது காகிதத்தில் எழுதுவதன் மூலமோ இதை செய்யலாம். 33 என்ற எண்ணை தியானிப்பது உங்கள் ஆன்மீகத்துடன் இணைவதற்கும் புதிய சாத்தியக்கூறுகளுக்கும்
உங்கள் மனதை திறப்பதற்கும் இது உதவும். சுய உதவி நடைமுறைகளை உருவாக்க 33 என்ற எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணமாக, நீங்கள் 33 என்ற எண்ணை உள்ளடக்கிய ஒரு மந்திரம் அல்லது சடங்கை உருவாக்கலாம். உங்களை யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான இடத்தை தேர்வு செய்யவும். வசதியாக உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் 33 என்ற எண்ணின் சின்னத்தை கற்பனை செய்து பாருங்கள். சில நிமிடங்கள் அந்த சின்னத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆழமாக சுவாசித்து உங்கள் உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள். 33 என்ற எண்ணால் சூழப்பட்டிருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த எண் ஒளி, வண்ணங்கள் அல்லது வடிவங்களாக தோன்றலாம். அந்த எண்ணின் ஆற்றல் உங்களை ஒளியாலும் அன்பாலும் நிரப்புவதை உணருங்கள். 33 என்ற எண்ணை உள்ளடக்கிய நேர்மையான உறுதிமொழிகளை உருவாக்குங்கள். உதாரணமாக, நான் என் ஆன்மீகத்துடன் இணைந்திருக்கின்றேன் அல்லது புதிய சாத்தியக்கூறுகளுக்கு திறந்திருக்கின்றேன் போன்ற கூற்றுக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் கூறலாம். 33 என்ற எண்ணுடன் இணைக்க மூச்சை பயன்படுத்தவும். ஆழ்ந்த மூச்சை 33 வரை எடுத்து 33 எண்ணிக்கொண்டே இருங்கள். இந்த செயல்முறையை பலமுறை செய்யுங்கள். புனித திரவத்தின் வெளியீட்டை நீங்கள் அடைய முடிந்தால் அது எப்போது நிகழ்கிறது என்பதை நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி அறிவீர்கள். இந்த வெளியீடு ஒரு ஆன்மீக ஞான அனுபவம் என்று விவரிக்கப்படுகிறது. சுரப்பிகளின் செயல்பாட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக வெளியிடப்படும் இந்த பொருள் சுத்திகரிப்பு மற்றும் உருமாற்ற பண்புகளை கொண்டுள்ளது என்று நம்பப்படுகிறது. இந்த அனுபவத்திற்கு உட்பட்டவர்கள் மனத்தெளிவு, உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் இருப்பு பற்றிய ஆழமான புரிதலை உணர்ந்ததாக கூறுகின்றனர். விளக்கமும் உணர்வும் நபருக்கு நபர் மாறுபடலாம். ஆனால் இது நம் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் திறன் கொண்ட ஒரு ஆழ்நிலை அனுபவம் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. இந்த செயல்பாட்டில் 33 என்ற எண் ஏன் இவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது? அது தற்செயலாக அல்ல. ஃப்ரீ மேசனரியில் 33வது பட்டம் குறிப்பாக பண்டைய மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்காட்டிஷ் சடங்கு அல்லது ரோசிக்ரூசியத்தின் சூழலில் மேசானிக் பயணத்தின் உச்சத்தை குறிக்கிறது. இந்த பட்டம் ஆர்டருக்கு விதிவிலக்கான சேவையை வெளிப்படுத்திய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் குழுவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மறைபொருள் மற்றும் தத்துவ ஞான போதனைகள் பற்றிய ஆழமான புரிதலை வழங்கும் 33வது பட்டம் வெறும் கௌரவ பதவியை விட அதிகம். இது மேசோனிக் பாரம்பரியத்திற்கு குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பு மற்றும் பங்களிப்பின் குறிப்பிடத்தக்க ஒரு அங்கீகாரமாகும். 33வது பட்டத்தை வழங்குவது உச்ச கவுன்சிலால் செய்யப்படும் ஒரு முழுமையான சடங்கை உள்ளடக்கியது. அதன் முக்கியத்துவத்தையும் பிரத்யேகத்தையும் இது எடுத்துக்காட்டுகிறது. மன்னர் எட்வர்ட் 7, எட்வர்ட் 8 மற்றும் ஜார்ஜ் 6 போன்ற குறிப்பிடத்தக்க நபர்களும் கென்ட் டியூக் போன்ற புகழ்பெற்ற உறுப்பினர்களும் இந்த சிறப்பை பெற்றுள்ளனர். இது ஃப்ரீ மேசனரியில் தேர்ச்சி மற்றும் இறுதி சாதனையை குறிக்கிறது. ஃப்ரீ மேசனரி பீனியல் சுரப்பி ஆன்மீக உலகத்திற்கான ஒரு நுழைவாயில் என்று நம்புகிறது. பீனியல் சுரப்பி செயல்படுத்தப்படும் போது அது டிஎம்டியை வெளியிடுகிறது. இது ஆன்மீக உலகத்துடன் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு ஊடகமாகும். 33வது பட்டத்தில் மேசன் பினியல் சுரப்பியை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்த வழிமுறைகளை பெறுகிறார். இந்த வழிமுறைகளில் தியானம், யோகா மற்றும் சூரிய ஒளியை வெளிப்படுத்துதல் போன்ற பயிற்சிகள் அடங்கும். பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவது என்பது நேரத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுக்கும் ஒரு செயல்முறையாகும். இருப்பினும் மேசன்கள் இது ஒரு மதிப்புமிக்க செயல்முறை என்று நம்புகிறார்கள். ஏனெனில் இது ஞானம் மற்றும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைவதற்கு வழிவகுக்கும். நீங்கள் நேரம் மற்றும் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து தியானிக்கத் தொடங்கினால் பீனியல் சுரப்பி செயல்படுவதை உணரத் தொடங்குவீர்கள். விரிவடைந்த நனவின் உணர்வை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். யதார்த்தத்தின் இயல்பை பற்றிய ஆழமான நுண்ணறிவுகளை நீங்கள் பெறத் தொடங்குகிறீர்கள். இறுதியாக நீங்கள் சாவியையும் கண்டுபிடிப்பீர்கள். நீங்கள் கதவை திறந்து மறுபுறம் என்ன இருக்கிறது என்பதையும் கண்டுபிடிப்பீர்கள். மறுபுறம் நீங்கள் காண்பது எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் உலகம். அது ஒளி, அன்பு மற்றும் ஞானத்தின் உலகம். அது நீங்கள் தெய்வீகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு உலகம். இதுவே ப்ரீ மேசனரியின் இறுதி இலக்கு, மனிதனை தெய்வீகத்துடன் இணைப்பது. மேலும்
33வது பட்டம் என்பது ஞானத்திற்கான பாதையில் ஒரு இறுதிப்படியாகும். இந்த ஞானம் உங்களுக்கு புரிந்திருந்தால் அது மிகவும் நல்லதொரு கருத்தாக அமையட்டும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். குருவே சரணம். வணக்கம்.